ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான். மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெக்கையா இருந்துச்சு. சில நாள் தான் வெளியே இந்த பாட்காஸ்ட் பேசி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, இந்த அது பேர் என்ன, மாறா இங்க படுத்திருக்கான், டைவர்ட் ஆகுது, மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஆஸ்ட்ராலஜி பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆஸ்ட்ராலஜி பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நிதானமா ஒரு டைம் எடுத்து பேசணும். இன்னைக்கு அதனால வேற ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் முடியாது, இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் வெளியே போகணும், அதனாலதான். ஸோ இன்னைக்கு வேற ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் டக்குன்னு யோசிக்கல என்ன பேசலாம் அப்படின்ட்டு. ரேண்டமா ஏதாச்சும் ஒன்று பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பேசலாம்? வாசிப்பு பழக்கம். காலங்காத்தால என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கயிறு முட்டாய் பிரசாந்த், அவரு தான். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வாசிப்பு பழக்கம் பத்தி நானும் அவரும் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். புக்ஸ் ரீட் பண்றது இது பத்திலாம். ஸோ அந்த புக்ஸ் ரீட் பண்றத பத்தி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கிடைச்சது. அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு, ரொம்ப வேலிடா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதை பத்தி கண்டிப்பா பாட்காஸ்ட்ல பேசலாமே அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ங்க அது. சரி, அதை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சேன். இன்னொரு பக்கம் டாக்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு இப்ப மாறாவை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. டாக்ஸ் பிரீடர்ஸ், அதாவது நாயை பிரீட் பண்ணக்கூடிய அந்த பிரீடர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம போய் டாக்ஸ் வாங்குவோம்ல, அதை பத்தி பேசலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையும் வருது. இப்ப ரெண்டுல எதை பேசலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்ஸ், பிரீடர்ஸ், நாய் வளர்ப்பு, நாய்கள், நம்ம தெருநாய்கள்னு எதை சொல்றோம், அது பேர் இந்தியன் பறையா. அந்த டாக் பிரீட் பேரு இந்தியன் பறையா. அதுதான் நம்ம இன்னைக்கு தெருநாய்களா விட்டுட்டோம். அது இல்லாம இந்தியன் பிரீட்ஸ் இருக்கு, கோம்பா, கன்னி, சிப்பிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு, ராஜபாளையம். அது இல்லாம வெளிநாட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்காக உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுதான் ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாமே. ஃபாரின் பிரீட்ஸ் மேல நம்மளுக்கு மோகத்தை கிரியேட் பண்ணி, அதுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, அதுலதான் அழகு இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி ஃபாரின் பிரீட்ஸை வாங்கி வளர்க்கறது ஒரு ஸ்டேட்டஸுங்கிற மாதிரி நம்ம மக்களோட மைண்ட் செட்டை உருவாக்கி, டாகுங்கிறது ஒரு $1 மில்லியன் பிஸ்னஸ். மெடிக்கல் மாஃபியாங்கிறது எவ்வளவு பெரிய மாஃபியாவோ அதுக்கு நிகரானது இந்த டாக் மாஃபியா, இந்த பெட் அனிமல்ஸ் மாஃபியா அப்படிங்கிறது அதுக்கு நிகரான ஒரு இது. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. சரி, ஓகே, அந்த விஷயம் ஆரம்பிச்சனால அதை பத்தியே பேசிடலாம். ஏன்னா வாசிப்பு பழக்கம் பத்தா பேசணும்னு நினைச்சேன், ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இதே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லாதான் இருக்கு. அதனால கைஸ், இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ மாறாவை பார்த்தா எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. மாறாவே வந்து ஒரு லேப்ரடார் தான், ஒரு லேப்ரடார் அப்படிங்கிற ஒரு பிரீடு தான் மாறாவே. ஓகேங்களா? நீ ஏன்டா இவ்வளவு பேசி நீ மட்டும் லேப்ரடார் வாங்கின அப்படின்னா, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அவ்வளவுதாங்க மூளை வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு நல்ல ஒரு பிரீட். எனக்கு வந்து பெட்ஸ்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நான் பெட்ஸ் இந்த ஃபீல்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா உன்னைய பத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இரு. சோ ஒரு வீட்டுக்கு பெட்டு வாங்கணும் அப்படின்னாலே டிஃபால்ட்டாவே நம்ம மைண்ட் எப்படி நம்மளுக்கு டியூன் ஆயிருக்கு, செட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். டேய், நான் இன்னும் போடவே இல்லைங்க வா. டிஃபால்ட்டாவே நம்ம மைண்ட் எப்படி செட் ஆயிருக்குன்னா, சரி பெட் வாங்கணுமா, ஓகே ஒரு ஃபாரின் பிரீட் வாங்கலாம், ஓகே ஒரு லேப்ரடார் இல்ல ஜெர்மன் ஷெப்பர்டா, என்ன வாங்கலாம், வீட்டுக்கு எது, ஓகே டாய் பிரீட் வாங்கலாமா, யார்கிட்ட போய் வாங்கலாம், யார் ட்ரஸ்டடு. இது ரொம்ப சைக்காலஜிக்கலாவே டிஃபால்ட்டாவே நமக்கு அவ்வளவுதான், அப்படிதான் போகுது மைண்டு. இந்த அடாப்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எடுத்த உடனே. நான் ஏன் சொல்றேன் இதெல்லாம் அப்படின்னா, இந்த டாக் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய இங்க மாஃபியா ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாமே காசுதான், எல்லாமே மனிதர்கள் உண்டாக்குனதுதான். இன்னும் சில விஷயங்கள்லாம் டீப்பா போனா, ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்காங்க, அந்த ஃபேமிலிஸ் தான் வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குனது. அந்த சிஸ்டத்துக்குள்ள மக்களை மலுமட்டியா வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த சிஸ்டத்துக்குள்ள சில பிரிவினைகள் உருவாக்கணும், அவங்களுக்குள்ளேயே அவங்களை அடிச்சுக்க வைக்கணும், அவங்களுக்குள்ளேயே அந்த பிசினஸை இம்போஸ் பண்ணணும். அப்படிங்கறதுக்காக உருவாக்குன சிஸ்டம் தான் கேஸ்ட், மதம், அந்த ரிலீஜியனு, இந்த ஏரியா பொறுத்து பிரிக்கிறது, அது எல்லாமே. அந்த மாதிரி அந்த அந்த பிரிவினை வந்து உண்டாக்குனாதான் வந்து அவங்க யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல உருவாக்குனதுதான் அதெல்லாமே. அப்போ இப்ப இந்த டாக் பிசினஸ்ங்கிறது நான் ஏன் ஒரு $1 மில்லியன் பிசினஸ் சொல்றேன், மெடிக்கல் மாஃபியா அளவுக்கு இவங்க ஒரு பெரிய இது அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், இப்ப நானே சொல்றேன்ல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ப்ளீஸ்மா ஒரு நாய்க்குட்டி மட்டும் வாங்கிக்கலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடும் போது நாய்க்குட்டி வாங்கிக்கலாம்னு தான் வருது. சைக்காலஜிக்கலாவே வி ஹவ் பீன் வயர்டு, இதுதான் நீ பண்ணணும், அது நம்மளுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு அதுதான் வருது இல்லைங்களா? அப்போ
ஏன் இந்த அளவுக்கு நம்ம மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க யதார்த்தமா இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றேன். இப்போ எங்க இருந்து எனக்கு ஆரம்பிக்கிறதுனே தெரியலங்க. நிறைய இருக்கு பேசுறதுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டாக்ஸ். எனக்கு இந்த டாக்ஸ் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட், இந்த டாக்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ், இதுல என்னென்ன பிரீட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் இதோட டார்க் சைடு பக்கத்துல வருவோம். சரி, ஃபர்ஸ்ட் இப்படி வருவோம். ஏன் டாக்ஸ், ஒய் டாக்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, த மோஸ்ட் லவ்வபிள் கிரியேச்சர் இந்த உலகத்திலே அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த நாய்கள் தான். நாய்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. லாயல்ட்டியா இருக்கலாம், பாசமா இருக்கலாம். நீங்க லைஃப்ல எந்த தோனி ஒரு டைம் சொன்னார்ல, தோனி அந்த இந்தியன் பிளாக் எல்லாம் தோனி வீட்டுக்கு முன்னாடி எரிச்சு தோனியோட வீட்டெல்லாம் அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த ஒரு வேர்ல்டு கப் டைம்ல, ஏதோ அவர் தோத்துட்டார் அப்படின்ட்டு. அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஏதோ இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு என்னோட டாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் மோர் தென் ஹியூமன்ஸ். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னோட நாய்க்குட்டிகள் என்னை ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். பால் ஆட்டிக்கிட்டு என்கிட்ட வரும். நான் எப்ப போனாலும், நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், நான் நல்லவன் கெட்டவன், கெட்டது பண்ணிட்டு வரேன் நல்லது பண்ணிட்டு வரேன், எதுவுமே என்னோட நாய்க்கு தேவை. என்னோட நாய்க்கு தேவை நான். அது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இல்லையா? நம்மளே லவ்வுக்குள்ள நிறைய கிளாசிபிகேஷன்ஸ், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய அந்த எதிர்பார்ப்புகள் மூலமா வர என்ன சொல்றது எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் மூலமா வர சில நுணுக்கங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம் மைண்டுக்குள்ள. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அப்படிதான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தங்களை லவ்வே பண்றோம். நீங்க நம்ம அப்பாவை லவ் பண்ணாலும் சரி, உங்க அம்மாவை லவ் பண்ணாலும் சரி, உங்க ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணாலும் சரி, நீங்க உங்க லைஃபை லவ் பண்ணாலும் சரி, நீங்க உங்க கிட்ஸை லவ் பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே நம்ம லவ்க்குள்ள ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கிளாசிபிகேஷன்ஸ். இது மாதிரி என்னோட பையன் அதனாலதான் நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அந்த டாக்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய, இப்போ நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா உங்களை லவ் பண்ணிருக்க விதமே வேறையா இருக்கும். தூக்கி இடுப்புல வச்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களை பேம்பர் பண்ற விதமா இருக்கட்டும், நீங்க குழந்தையா இருக்கும்போது. ஆனா இப்போ உங்க அப்பா உங்களை அப்படி லவ் பண்றாரா? இல்ல, முடியாது. அப்படி நினைச்சாலும் அந்த ஒரு கிளாசிபிகேஷன் வருது இல்ல. ஆனா மாறாவை நான் தூக்கிட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் மாறா என்னை ஒரே மாதிரிதான் பாக்குறான். அவன் சாகுற வரைக்கும் நீ ஒரே மாதிரிதான் பார்ப்பான். நானும் அப்படிதான். அப்ப அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் கிடைக்கிற ஒரு இடம், ஒரு ஜீவனா நான் பாக்குறது டாக்ஸ். கடவுள் படைச்சதுலயே எந்திரன் படத்துல ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரிதான், கடவுள் படைச்சதே உருப்படியான ரெண்டே விஷயம், கண்டா ஒண்ணு நீ, ஒண்ணு நாய்கள், இன்னொன்னு நாய்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஐ லவ் டாக்ஸ். பெட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. தேர் அட்மோஸ்ட் அவுட்ரேஜியஸ் கியூட்டான ஒரு பிராணிகள் நாய்கள் அப்படிங்கிறது. இதுக்கு அப்புறம் ஏன் தெருநாய்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நிறைய டாக் லவர்ஸ் சொல்றோம். நானே ஐடென்டிஃபை மீ அஸ் டாக் லவர் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். என்னைய மாதிரியே இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நானும் தான் டாக் லவர், எனக்கு வந்து நாய் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இத்தனை டாக் லவர்ஸ் இருந்தும், இத்தனை கருணை உள்ளங்கள் இருந்தும், இன்னொருத்தனை நினைச்சு இத்தனை பேர் எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருந்தும், எல்லாருமே அப்படி இல்லை, பட் அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் இருந்தும் ஏன் தெருக்கல்ல நாய் சுத்துது, ஏன் தெருக்கல்ல இருக்கக்கூடிய நாய் கஷ்டப்படுது, ஏன் இப்ப நான் நேத்து வாக்கிங் கூட்டு போன மாறாவ, அங்க ஒரு 3 குட்டி இருக்கு, 3 குட்டி போட்டிருக்கும் போல நாய். அந்த 3 குட்டியும் ஒரு சாதாரண மனுஷன் கடந்து போறான்னா, நாய்க்குட்டி இருக்கா தள்ளிக்கோ அப்படி போறாங்க. என்னால அதை கடந்து வர முடியல. நான் மாறாவை நேற்று வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு என் ஹார்ட் ரொம்ப ஹெவி ஆயிருச்சு. எண்ட் ஆஃப் த டே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எம்பத்தைஸ் பண்ணி பாருங்க. ஒரு செகண்டுங்க, ஒரு 1 மினிட் அந்த குட்டி வந்து உங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு, நீங்க அந்த குட்டி உடம்புக்குள்ள போயிட்டீங்க. நீங்க ஒரு குழந்தை, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, திரும்பி பார்த்தா ரோடு, அது ரோடுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ பெருசா லைட் வருது, திடீர்னு சர்ன்னு இந்த பக்கம் போகுது, பைக்ஸ் கார்ஸ் இப்படி போகுது, நம்ம நடுவுல போனா நம்மளை ஏத்திருவாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த குழந்தை நைட்டு நான் கம்ஃபர்டபுளா ரூம்குள்ள பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்குறேன். அந்த குழந்தை அதே பணியில தான் இருக்கு. அது குழந்தைங்க. அது நாய் வளர்ந்த அடல்ட்டுங்கிறத தாண்டி அது ஒரு குழந்தை. நாய்களே குழந்தை தான். இப்ப வரைக்கும் இந்த பீஸ் குழந்தை தான். இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. குழந்தை அது. அந்த குழந்தையோட குழந்தைன்னா அது யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஹார்ட் ஹெவி ஆயிடுச்சு. ஆனா இத்தனை டாக் லவர்ஸ் இருந்தும் ஏன் தெருக்கல்ல நாய்கள் விடப்படுது அப்படின்னு நீங்க யோசிச்சாலே இந்த டாக் மாஃபியாங்கிறது உங்களுக்கு புரியும். நம்மளோட பிரெயினை எப்படி அவங்க வயர் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த காலத்துல இருந்தே மிருகங்களை டொமஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணதுதான் மனிதர்கள். அப்படிதான் நம்ம கலாச்சாரங்கள்லாம் உருவாச்சு. ஏன்னா நம்மளே வந்து பரந்த மேனிக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டா கல்ச்சருக்குள்ள வரும்போதும் நம்ம வந்து ஈல்டு பண்ண ஆரம்பிச்சோம்.
நம்ம திம்போம் மேட்டர் அந்த மாதிரிதான். அதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் த லைஃபே. அதுதான் ஒரு ஹியூமனுக்கும் சரி, எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃபே. அதை தாண்டி நம்மளுக்கு அந்த ஆறாவது அறிவு இருக்கிறனாலதான் நம்ம அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணணும். அது மூலமா நம்மளுக்கு தேவையான சில ஹெல்ப் எல்லாம் அதுகள் மூலமா நம்மள அதை அடிமைப்படுத்துறது மூலமா நம்ம சம்பாரிச்சுக்கிட்டோம். மனுஷன் ரொம்ப கிரீடியா மாற ஆரம்பிச்சான். அவனுக்கு இந்த அனிமல்ஸ் மூலமா சில விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்ச உடனே, அப்ப ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், காலங்கள் மாற மாற, காலங்கள் கடந்து போயிட்டு இருக்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து போர்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். அப்ப நாய்கள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாய்கள் இருந்துச்சு. இப்போ இந்தியாவோட வெப்ப தப்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரிதான் இங்க ஒரு உயிரினம் இருக்கும். அதனாலதான் நம்மளோட ஸ்கின் டோன் இப்படி இருக்கு. அமெரிக்கன்ஸோட ஸ்கின் டோன் வெள்ளையா இருக்கு. அவங்களோட வெப்பத்தப்ப நிலைக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. ஆனா மத்தபடி எல்லாருமே இங்க ஹியூமன்ஸ் தான். அப்ப நாய்கள்னா இங்க எல்லாமே நாய்கள் தான். கைஸ், என்னோட கேமரால ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியறதுனால, இல்ல பிளர்ரா தெரியறதுனால, இன்னும் என்னன்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி உட்கார நிமிஷம், பேட்டரி முடிஞ்சிருச்சு. அதனாலதான் வந்து நான் வேற பேட்டரி மாத்திட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாய்கள் தான், ஃபாரின்ல இருக்கக்கூடிய நாய்கள் தான். அப்ப மனுஷங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க சில விஷயங்கள் டொமஸ்டிகேட் பண்ண மாதிரி, சரி குடு 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 போ. மனுஷங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நாய்களை வந்து அவங்க பிரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த வகையான நாயும், இப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு நாய் இருக்கு. அதே ஃபாரின்ல மலை பிரதேசங்களை வாழக்கூடிய ஒரு நாய் இருக்கும். ஏய் மாறா, நான் ஜூம் அவுட் வச்சதே உனைய அவங்க பாப்பாங்க. இங்க வந்து படுத்துக்கோ, இங்க வா வா ஓடி வா, உள்ள வா, உட்கார், இங்க உட்கார், சரி உட்கார். ஸோ அந்த மாதிரி நாய்கள்லாம் மாறி மாறி பிரீட் பண்ணி இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நிறைய வகைகள் புதுசா வருது இல்ல, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணி, ஸோ கார்டிங்கா இந்த மாதிரியான நாய் வகைகள் கொண்டு வரலாம். இது வந்து பெட் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரியான நாய் வகைகள் கொண்டு வரலாம். டாய் பிரீடு, அதாவது வீட்டுக்குள்ளேயே வளர்க்கறக்கு. அதாவது அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருச்சா ப்ரோ, நீங்க மூச்சு வாங்கறதுல மைக்ல கேட்கும், இறங்குங்க, உட்காருங்க ப்ரோ, நான் வரேன், விளாடலாம், ஆல்ரெடி முதுகு வலி இருக்கு ப்ரோ. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாய் பிரீட்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரீட் பண்ணி அந்த மாதிரி வந்து இங்க உட்காரேன்டா எனக்கு ஓகே, அந்த மாதிரி பிரீட் பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். சரியா? இப்போ இந்த பெட் மார்க்கெட் அப்படிங்கிறது மனுஷன் எண்ட் ஆஃப் த டேல கிரீடியாவும், காசு வேணும் அப்படின்னு மணி மைண்டடாவும் இருக்கிறனால ஈஸியா இந்தியன்ஸை ஏமாத்திடலாம். இந்தியன் தான் வந்து இப்ப பில்கேட்ஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க இவ்வளோ விஷயங்கள் ஏதோ பண்றீங்க, இது எங்க டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க அப்படின்னதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பான் அந்த ஆளு. அதான் இந்தியா இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் சிரிப்பாங்க. இந்தியா அப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்தே, ஏன்னு தெரியல, ஒட்டுமொத்தமா இந்தியாவை ஒரு மனுஷனா, இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரிய ஒரு மனுஷனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காங்கிற ஒரு இதை ஒரு மனுஷனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கும் போது இந்தியா மட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இந்தியாவை ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறானுங்க, ஈஸியா அடிச்சிடறானுங்க. அதே மாதிரி இந்தியன்ஸுக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு ஒரு இயற்கையான குணம் வரும். அவங்க வளர்ற விதம், அவங்களோட அந்த வெப்பத்தப்ப நிலைகளுக்கு பொறுத்த மாதிரி அந்த பிசிக்கல் சேஞ்சஸுமே மென்டலாவும் சில சேஞ்சஸ் கொண்டு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வளரும். அப்படிதான் இப்ப இருக்கிறது எல்லாமே. இந்தியன்ஸும் நான் கவனிச்ச வரைக்கும் ரொம்ப கிரீடியான ஆட்கள். இந்தியன்ஸ் நான் கவனிச்ச வரைக்குமே எனக்கு வப்புன்ட்டு எனக்கு இல்ல அப்படின்ட்டு எடுத்து அவனுக்கு உள்ள போட்டுக்கக்கூடிய சைக்காலஜிக்கலா இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட அளவு கடந்து இருந்துச்சு, அப்ப நமக்கு அதோட அருமை தெரியல. ஏன்னா இந்த எலிசபெத் குயினோட ராணியோட அந்த கோஹினூர் டைமண்டே இங்கிருந்து கொண்டு போனதான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்ப நம்ம அருமை தெரியல, திடீர்னு நம்ம கிட்ட எல்லாத்தையும் வாரி வலிச்சு சுருட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்களா. இப்போ நமக்கு என்ன கிடைச்சாலும் நம்ம வாங்கி வச்சுக்கணும், நம்ம சேர்த்து வச்சுக்கணும், நமக்கு இது வேணும், நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கும் போது நம்ம அது வேணும், ஒப்புங்கிற அந்த கிரீடித்தனம், அந்த இது நம்ம கிட்ட ஜாஸ்தியா வந்துடும். அந்த மாதிரி இந்தியன்ஸே அப்படி கிரீடியா இருந்து நம்ம டிஎன்ஏலயே நம்ம அப்படி மாறிட்டோமோ. இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு குட்டி போட்டாலும் அந்த குட்டியை செவனேன்னு வளர விட்டாலுமே அது நேச்சுரலாவே கிரீடியா தான் வளருது. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மாறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. மாறாவை காணா, ஆனா இங்கதான் படுத்திருக்கான், கேமரால கவர் ஆகலையோ. என் டாக் கோஸ்டோன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட். இப்படி வந்து உட்காரனால உன்னை கேமராலையும் பார்ப்பாங்கல்ல. ஓகே, தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவனை. அதாங்க மேட்ரு. அப்போ இந்தியன் மார்க்கெட்ல இந்த மாதிரி நம்ம ஃபாரின் டாக்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊடகங்கள் மூலமாகவும்
அவங்களோட நாய்கள் பெருமையை பத்தி அவங்க பேசுறதுனால நமக்கே தெரியாம நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அங்க திரும்ப வச்சானுங்க. சைக்காலஜிக்கலா அவனுங்க பண்ணதெல்லாம் பிளான்டு தான். நமக்கு தான் உண்மையிலுமே சொல்ல போனா அறிவு இல்லை, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பெட் அனிமல்ஸ் அப்படின்னாலே ஒரு லேப்ரடார், ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட், அந்த மாதிரி ஒரு ஃபாரின் டாக் தான் நம்ம நார்மல் நாய்ங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் ஆயிருச்சு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கொஞ்சம் வெடிக்கும் போதுதான் இந்தியன் வெரைட்டிஸ்லயும் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறதே இங்க பல பேருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்னி ராசியாப்பா, இல்லங்க கன்னி நாய் வகையை பத்தி சொல்ல வந்தேன். ஓ அப்படியாப்பா அப்படிங்கிற மாதிரி, கண்ணின்னு ஒரு நாய் இருக்காப்பா அப்படிங்கிறானுங்க. சிப்பி பாறைக்கும் கண்ணிக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலா வித்தியாசமே இல்ல. சிப்பி பாறைங்கிறது ஒரு கலரு, கண்ணிங்கிறது சாம்ப கண்ணிங்கிறது தான் டாக் பிரீட் பேருன்னு நினைக்கிறேன். சிப்பி பாறை தான் டாக் பிரீட் பேருன்னு நினைக்கிறேன். கண்ணிங்கிறது அது ஒரு கலர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ராஜபாளையம் ஊருக்கு போறியாப்பா, எங்க ராஜபாளையம் ஒரு நாயே இருக்குதுங்க. அப்படியாப்பா இந்தியன் பிரீடா? ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் கோம்பை, இது எல்லாமே. ஆனா இந்த இந்தியன் பிரீட்ஸ்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த இந்தியன் பிரீட்ஸ் மாதிரி தான் நம்ம தெருக்கல்ல இருக்கக்கூடிய நாய்கள், அதோட பேரு தான் இந்தியன் பறையா. இப்ப இந்தியாவோட வெப்பத்தட்ப நிலைகளுக்கு தகுந்த உகுந்த நாய்கள் அப்படின்னா இந்தியன் பறையா மட்டும்தான். இப்ப இந்த ராஜபாளையமா இருக்கட்டும், கன்னி கோம்ப சிப்பிப்பாறையா இருக்கட்டும், இதுங்களுமே வந்து புள்ளிக்குட்டா, அலங்கு மஸ்டிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்கெல்லாம் நம்மளோட இந்தியன் இதுன்னு சொல்றாங்க. ஆனா புள்ளிக்குட்டாவே வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தது, அது வேற கதை. சொல்றேன், இப்ப இதுங்கெல்லாம் வந்து இந்தியாவோட வெப்பத்தப்ப நிலையை வந்து அனுசரிச்சு போகும், இது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு நேட்டிவ் டாக்ஸை ப்ரீட் பண்றவங்க அவங்கள அப்படிதான் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பிரீட்ஸை கம்பேர் பண்ணும் போது இந்தியன் வெப்பத்தட்ப நிலைகளுக்கு உங்களுக்கு அதிக செலவு வைக்காம இந்த பிரீடு இருக்கலாம். ராஜபாளையம், கோம்பை, கன்னி, இந்த புள்ளிக்குட்டா, சிப்பிப்பாறை இதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதுகளுமே ஒரு பிசினஸ்ங்கிறேன். இதை கம்பேர் பண்ணும்போது அதுங்க பெஸ்டா இருந்திருக்கலாம். ஆனா அதுங்களுமே ஒரு பிசினஸ் தான். அப்ப பிசினஸே இல்லாத உண்மையாலுமே இந்தியாவோட வெப்பத்தட்ப நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உருவான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா இந்த இந்தியன் பறையா மட்டும்தான். நீங்க ஒரு ஸ்ட்ரே டாக் நம்ம சொல்றோம், அதை எடுத்து நீங்க வளர்த்துங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாவே பண்ணி பாருங்க சொல்றேன். அதே மாதிரி ஒரு ஃபாரின் பிரீடை வாங்கி வளர்த்துங்க. அப்புறம் இன்னைக்கு இந்தியன் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல விற்கப்படக்கூடிய இந்தியன் பிரீட்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. பட் என்னன்னா அதுவுமே ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கலப்படம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு கலப்படம் இந்தியன் டாமினேட்டிங்கா இருக்கலாம், ஆனா அது எங்கேயோ ஒரு கலப்படம், அதனாலதான் அது இந்தியன் பிரீட்ஸா இருக்கும். இந்தியன் டாமினேட்டிங் தவிர்த்து பியூர் இந்தியன் கிடையாது. பியூர் இந்தியன் அப்படின்னாலே இந்தியன் பறையா, அது மட்டும்தான் பியூர் இந்தியன் டாக்ஸ். இந்த 3 நாய் நீங்க வளர்த்துறீங்க, ஒரு ஃபாரின் பிரீடு, ஒரு இந்தியன் பிரீடு, ஒரு நார்மல் பிரீடு. நார்மல் பிரீட்னா இந்த இந்தியன் பறையா ஸ்டே டாக் வளர்த்துறீங்கன்னா லீஸ்ட் மெயின்டெனன்ஸே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரே நாய் இந்தியன் பறையாவை மட்டும்தான் இருக்கும். இப்பயுமே நான் நிறைய பிரீடர்ஸ் எல்லாம் பாக்குறேன், அது அவங்களோட பொழப்பு அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்ப டாய் பூடல் மெயின்டெனன்ஸே இருக்காதுங்க, வீட்லயே வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன பிரீட் அது. ஹைப்போ அலர்ஜெனிக் டாக்ஸ், அதாவது முடியே கொட்டாது, இந்த நாய்களை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த நாயோட புகழ்ச்சியை ஒரு பக்கம் அடிச்சு நவுத்துறாங்க. அந்த நாய்க்கான நெகட்டிவ் பாயிண்ட் வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் நிறைய இந்த இந்தியன் பிரீடர்ஸை பார்த்துட்டேன், மனசாட்சியே இல்லாம தான் இருக்காங்க. இப்போ டாக்டர்ஸுக்கு நீங்க இப்போ ஒருத்தங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க, நீங்க இறக்கப்படுவீங்க. ஆனா ஒரு டாக்டர் அதுக்கு சொல்யூஷன் தான் கண்டுபிடிப்பார், யோசிப்பாரு. ஏன்னா அவரோட பிசினஸ் அது, அவர் அதை பழகிட்டாரு, ஹி இஸ் யூஸ்டு டு தட். அப்போ ஒரு நாயை பிரீட் பண்றவர்கிட்ட ஒரு மனசாட்சி எதிர்பார்க்க முடியும்னா முடியாது. ஆனா நாயை பிரீட் பண்ற எல்லாருமே, நிறைய பேர், எல்லாத்தையும் சொல்லி அஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லல, சைக்காலஜிக்கலா இதான் நடக்குதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க நாயை பிரீட் பண்ற நிறைய பேர்த்து நீங்க கவனிச்சு பாருங்க, அப்படியே நான் ஒரு டாக் லவ்வருங்க, நான் அப்படிதாங்க ஆரம்பிச்சேன், அதனால தாங்க இந்த பிசினஸ்குள்ளேயே வந்தேன், இப்பயும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க டாக் பிரீடர்ஸ் எல்லாம். அதோட டார்க் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெறுத்துருவீங்க, அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணுவாங்க டாக்ஸை. பட் நம்ம கிட்ட அப்படியே வெளியே வேற மாதிரி பேசுவாங்க. இப்போ இந்த ஹைப்போ அலர்ஜெனிக் டாக்ஸ் அப்படின்னு பூடல், டாய் பூடல்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரீட் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அந்த சென்னை அண்ட் பெங்களூர் அந்த கல்ச்சர்ல. அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு, குறிப்பா ரொம்ப பணக்காரங்க எலைட்ஸ் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பிரீட். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. பூடல்லே 3 வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் இருக்கு. டாய் பூடல், மினியேச்சர் பூடல், ஸ்டாண்டர்ட் பூடல், ஜெயண்ட் பூடல். ஜெயண்ட் பூடல் சைனீஸ்ல மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர், பட் சொல்றேன். இப்போ அதோட மைனஸ் என்ன நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு பிரீடர் கூட சொன்னது கிடையாது. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு நார்மல் பீப்புள், நான் போய் இன்னைக்கு ஒரு டாக் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு யூடியூப்ல ஒரு 4 ரிசர்ச் பண்றேன், ஒரு 4 வீடியோ பாக்குறேன், சரி டாய் பூடல் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த 4 வீடியோலுமே அந்த 4 பிரீடர்ஸுமே வித்தியாசமான பிரீடர்ஸா இருந்தாலும் 4 பேருமே அந்த நாயோட பெருமையை மட்டுமே பேசுறாங்களே தவிர்த்து
நான் சொல்லிட்டா அந்த நாய்க்கு என்னென்ன மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரியுமா அந்த நாயை எலைட்ஸ் மட்டும் வாங்குறாங்க, ரொம்ப பணக்காரங்க மட்டும் அந்த நாய்க்குட்டிகளை வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு பிரீடர்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால அந்த நாய்க்குட்டிகளை நார்மலா இருக்கக்கூடிய வீடுகள் கூட, ஒரு மிடில் கிளாஸ் வீடுல கூட அந்த நாய்க்குட்டி தள்ளுறதுக்கு தான் பாக்குறாங்க. அப்ப நீங்க எந்த விதத்துல உங்களை நீங்க ஒரு டாக் லவ்வர்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஏன் தெரியுமா நிறைய பேர் பெட் பேரண்ட்ஸ் நாய்களை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியல அதை விட்டுட்டு போறாங்க? ஏன்னா அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு சொல்லி விற்கப்படுறது ஒரு ஃபேக்டா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்கும் போது அவங்க கோ த்ரூ பண்றது ஒரு ஃபேக்டா இருக்குது. இந்த லேப்ரடார் வாங்குற இடத்துல இப்ப லேப்ரடாருக்கு சொல்லுவாங்க, ஐயோ ஃப்ரெண்ட்லி பிரீடுங்க, இப்படி ஒரு பிரீடை பார்க்கவே முடியாதுங்க. 100% உண்மைதான். ஆனா நீ ஒரு டாக் லவரா இருந்தா, நீ உண்மையாலுமே ஜென்யூனா இருந்தா, நீங்க லேப்ரடார் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல லேப்ரடாருக்கு ஹிப் டிஸ்பிளேஷியா வரக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி நோய்கள் லேப்ரடாருக்கு நிறைய வரும். இன்பிரீடிங் நிறைய பண்ணி இன்பிரீடிங்னா சொந்த அந்த குட்டிகளுக்குள்ளேயே மேட் பண்றது, சொந்த அம்மா இல்ல சொந்த அப்பா கூடிய அந்த குழந்தைகளை அந்த இன்பிரீடிங் நிறைய பிரீடர்ஸ்லாம் ஒரு காலத்துல ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கிரீடி. எண்ட் ஆஃப் தி டே நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே, அவ்வளவு கேவலமான பிறவிகள் தானே நம்மளாம் அந்த ஹியூமன்ஸ்ங்கிறது. எல்லாம் இன்பிரீட் பண்ணி ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு பிரீடையே இப்படி இருந்த முதுக இப்படி வளைய வச்சுட்டானுங்க. இப்படி இருந்துச்சு அந்த முதுகு. ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்க 1960s போய் பாருங்க, இப்படி இருக்கும். என்னோட ஃபேவரட் பிரீடுங்க ஜெர்மன் ஷெப்பர்ட். அதனால கொஞ்சம் கொந்தளிச்சிட்டேன் சொல்றேன். என்னடா ஃபாரின் பிரீடுன்னு சொல்றேன். ஃபாரின் பிரீட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நாய் தானே ப்ரோ. அது மேல எனக்கு காதல் உண்டு. அது இந்தியன் பறையாவா இருக்கட்டும், மாறாவா இருக்கட்டும், எனக்கு எல்லாத்து மேலேயும் எனக்கு காதல் வேணும். சொல்றேன். அந்த இன்பிரீடிங்லாம் இப்ப நிறைய டார்க் சைட்ஸ் ஆஃப் பிரீடர்ஸ் இருக்கு. இப்ப இந்த டாய் பூடுல ஊங்குறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஒரு டாய் பீடுங்க பூடில், ஒரு டாய் பூடுல மெயின்டைன் பண்றது அவ்வளோ கஷ்டங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி. அதனாலதான் எலைட்ஸ் மட்டுமே அதை வாங்குறாங்க. டாய் பூடுல குரூம் பண்றவங்க, முடி வெட்டுறவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து முடி வெட்டி விட்டு அதை கரெக்டா பராமரிச்சு அந்த மாதிரி பணக்காரர்கள் வளர்த்தக்கூடிய பிரீடு. எந்த ஒரு பிரீடருமே ஜென்யூனா இருக்கவங்க, ஒரு நாயை லவ் பண்ணக்கூடியவங்க, நம்ம கொடுக்குற ஒரு குட்டி நாளைக்கு அந்த குட்டி ஒரு இடத்துல போய் அது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற அவ்வளோ ஜென்யூன் நீ நாய் லவ் பண்ற, அது ஒரு உயிரா பாக்குற அப்படின்னா, ஏன் ஒரு நார்மல் மனுஷங்கிட்டையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்டையும் இப்படி ஒரு எலைட் பிரீடர் தள்ளுறதுக்கு புஷ் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்றீங்க? அப்ப நான் அப்படிலாம் ஒண்ணு புஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலையேப்பா. நான் அது பாசிட்டிவ் மட்டும் தானே பேசுறேன். அப்படி முயற்சி பண்ணலைன்னா ஒரு நெகட்டிவும் பேசணும்ல. ஒரு நெகட்டிவ் பேசினா தானே இப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான், என்னால யோசிக்க முடியும். ஓ இதுக்கு இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கா, அப்ப நம்ம அம்மா அப்பா திட்டுவாங்க, இது தேவையில்லாத வேலை, இவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு நாயை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு அங்க வரும். நீங்க எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி ஒரு பிரீடை பார்க்கவே முடியாது, டாய் பூடல் பயங்கர ஃப்ரெண்ட்லி, வேர்ல்ட்ஸ் செகண்ட் இன்டெலிஜென்ஸ் டாக் டாய் பூடல்ஸ் தான். அப்படி இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லும் போது அப்படியே மூச்சு முட்டை சொல்லுவாங்க. எங்கிட்ட இவ்வளவு குட்டிஸ் இருக்கு, ஒயிட் கலர்ல ரொம்ப ரேர் கலர், ஒயிட் கலர் ஆப்ரிகாட் கலர் தான் இருக்கிறதுலே ஃபேமஸான கலர், அதுல இது டார்க் ரெட், இந்த குட்டிஸ் இந்த பேட்ச்ல பெஸ்ட் குட்டிஸ், ஃபாதரை பாருங்க மஜாவா இருக்கு. என்ன ஏன் இவ்வளவு கிரீடி? எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது சில விஷயங்கள், சில நாலேஜ் ஏதோ எனக்கு இருக்கிறனால எனக்கு அந்த மனுஷனோட கிரீடி தன்மை மட்டும்தான் வெளியே தெரியுதே தவிர்த்து, ரொம்ப ரேரா நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரேரா ஒரு வீடியோ 2 வீடியோல சில பிரீடர்ஸ் உள்ளபடி சொல்லியும் நான் பார்த்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சில பேர்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. எனக்கு துண்டா அதுல இருந்து வெளியே டிட்டாச் ஆகி வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படா, ஹவு கேன் ஹியூமன்ஸ் பி திஸ் மச் டிசெப்டிவ்? அதாவது எப்படா அந்த உண்மை தன்மையை மறைச்சு இப்படி இருக்க முடியுங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஐயோ வஸ்ட்டுங்க அந்த பிரீடர்ஸ் எல்லாம் நாய்களை போட்டு படுத்துற பாடலாம் இருக்குது இல்ல. ஏன்னா இது அவ்வளவு பெரிய மாஃபியா பெட் மார்க்கெட்டுங்கிறது. இப்போ நான் மாறா வளர்த்தாதான், ஒரு லேப்ரடார் நான் வளர்த்தாதான் இங்க வந்து ஒரு ஐயோ என்ன சொல்லுவாங்க, பெட் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சுங்க எனக்கு. அதுதாங்க இந்த வெட்டினரி டாக்டர்ஸ், வெட்டினரி படிப்புக்கான மார்க்கெட்டே, நான் வளர்த்துற நாய்க்கு நோய் இருந்தாதான் அந்த டாக்டருக்கே அங்க மார்க்கெட்டு. வெறும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தான் அவங்க வெட்டினரி டாக்டர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாருங்க, எத்தனை மாடு வருது, எத்தனை ஆடு வருது, ஆனா எத்தனை நாய் வருதுன்னு நீங்க பாருங்க. சைக்காலஜிக்கலா இங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த எலைட் கம்யூனிட்டிகள் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வச்சிருக்க அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அது மேட்ரிக்ஸ்னே தெரியாதவனுக்கு ஓகே அது ஒரு நாய் லாபடா கம்முனு கடை அப்படின்ற அந்த நாயை ரொம்ப இல் ட்ரீட் பண்ற நாய்களும் இங்க இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அது மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்குள் இது மேட்ரிக்ஸ்ன்னு தெரிஞ்சு இதுல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறானுங்கல்ல, அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா?
ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஏன்னா எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா ஹியூமன்ஸு கன்றாவதிரா நீங்க, அப்படி ஆயிரும். ஏன்னா அவ்வளவு இருக்குங்க இந்த டாக் இது விஷயத்துக்குள்ள. இப்போ அந்த டாய் பூடல் நெகட்டிவ் சொன்னா, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் அந்த இன்பிரீட் பண்ணி பண்ணி இப்போ அதோட ஹிப் டிஸ்பிளேஷியாவே இப்படி ஆயிருச்சு. அது ஹிப் அதான் அப்படி வளைஞ்சிருச்சு. எல்லா ஃபாரின் பிரீட்ஸுக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நீங்க காசு செலவு பண்ணணும். நீங்க காசு செலவு பண்ணாதான் அந்த மார்க்கெட் அங்க ஒர்க் ஆகும். பெட் ஸ்டோர் அப்படின்னு ஒருத்தன் திறக்கிறான்ல, அதுக்குள்ள இந்த பெடிகிரி, அந்த ராயல் கெனின், இன்னைக்கெல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் வருது. இது இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இப்போ ராயல் கெனின் அப்படிங்கிற ஒரு பிராண்டோ இல்ல பெடிகிரிங்கிற ஒரு பிராண்டோ எடுத்துப்போம். அவன் வந்து ஒரு குஜராத்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருப்பான். கோடி கணக்குல, எப்படி கோடி கணக்குல அவங்க செலவு பண்ணியிருப்பான். இப்ப இந்த பிராண்ட் ஸ்பெசிபிக்கா இப்படி பண்றாங்கன்னு சொல்ல வரல, ஆனா இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப நானே ஒரு டாக் ஃபுட் பிராண்ட் ஆரம்பிக்கிறேன். என் ஃபுட்டை யார் வாங்குவா? நான் வச்சிருக்க டாக் பிராண்ட் ஃபுட்டை யார் வாங்குவா? நான் வந்து உங்களை வாங்க வைக்கணும். நீங்க வந்து இந்தியன் பறையா அப்படிங்கிற அந்த தெருநாயை எடுத்து நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் தயிர் சோறு போட்டாலே திங்குதே, நல்லா வளருதே, சூப்பரா ஆள் ஜம்முன்னு இருக்கானே. அதுதான் நீங்க என்ன கொடுத்தாலும், தோசை போட்டாலும் சாப்பிட்றானே, அவன் அவன் அடாப்ட் ஆயிடுறானே, அவன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படி இருக்கு. ஏன்னா காலகாலமா இந்த இந்தியன் அட்மாஸ்பியருக்கு அவன் பழகிட்டான். இப்ப என் ஃபுட் இருக்கு, இங்க உங்க நாய்க்கு இது கொடுங்க, பயங்கர நியூட்ரிஷன் புரோட்டீன் பயங்கரமா வளருங்க அப்படின்னு நான் வந்து விற்க முடியுமா? நீங்க வாங்க மாட்டீங்க. அப்போ நான் இன்டைரக்டா இந்த டாக் பிரீடர்ஸ்க்கோ இல்ல ஃபாரின் டாக்ஸுக்கோ அந்த டாக் மாஃபியாக்கோ நான் ஃபண்டிங் பண்ணுவேன். நான் அவன் என்ன பண்ண வைப்பேன், உங்க பிரெயின்குள்ள பூந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ண வைப்பேன். இந்த இந்த நாயெல்லாம் என்னங்க வளர்க்குறீங்க, பாக்குறதுக்கு நான் ஓகே ஏதோ சுமாரா இருக்கு, ஆனா என்கிட்ட கார்டிங்க்குன்னு ஒரு நாய் இருக்கு, ஒருத்த வர முடியாது உங்க வீட்டுக்குள்ள, இதெல்லாம் நாயே இல்ல, அது நீங்க வளர்த்தி பாருங்க, அப்படியே கருகருன்ட்டு ஜெயண்டாண்டிக்க பாக்குறதுக்கு மஜாவா இருக்கும். நான் உங்க பிரெயின் வாஷ் பண்ண வைக்கிறேன் இன்டைரக்டா. அப்ப நீங்க பிரெயின் வாஷ் ஆவீங்களா? இன்னொரு என்னங்க சொல்றீங்க, பாக்குறதுக்கும் செம்மையா இருக்கு, நல்லா ஹேரியா இருக்கு, அப்பா பார்த்தா எனக்கே பயமா இருக்கேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க செம்ம அப்படின்னு அந்த டாகோட மைனஸ் எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த தெருநாயை தூக்கி தெருல விட்டுட்டு நான் சொல்றதுனால நீங்க ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறீங்க கார்டிங் பர்பஸ் அப்படிங்கறக்காக. ஒரு கேன் கார்சோ, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட், ஒரு அலங்கு புள்ளிக்குட்டா கூட எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்தியன் பிரீடுங்கிறாங்க. சரி ஓகே, ஒரு கேன் கார்சோ, கார்டிங் டாக்ஸ் என்னென்ன சொல்லலாம், கேன் கார்சோ, ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் சொல்லலாம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல லேபடாஸ் தே கேன் கார்ட், பட் அவங்க வந்து ரொம்ப குழந்தைங்க, தேர் பெட் ஃப்ரெண்ட்லி, மற்றபடி சாரி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லி எல்லாமே. லேபடாஸ் வந்து ஒரு ஒரு சாகிற வரைக்கும் அதுக்கு குழந்தைங்க, அதுக்காகவே ப்ரீட் பண்ணப்பட்ட, அதுக்காக இல்ல, ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் லேப்ரடார்ஸ். லேப்ரடாரோட பாதத்துல பாத்தீங்கன்னா வெப்புடு ஃபீட் இருக்கும். அதோட பாதமே வந்து இந்த வாத்துகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், இப்ப மாறாக கூட இருக்கும். ஏன்னா அவங்க நீந்தறதுக்காகவே படைக்கப்பட்ட நாய்கள், உருவாக்கப்பட்ட நாய்கள். அவங்களோட வால் கூட பாத்தீங்கன்னா ஆட்டர்ஸ் டெயில் மாதிரி இருக்கும். ஆட்டர்னு ஒரு விலங்கு இருக்குல்ல, அதோட வால் மாதிரிதான் இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு பிரீடர்ஸ் எல்லாமே கேரட் டெயிலுங்க, நல்லா ஆப்பிள் ஹெட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், சைக்காலஜிக்கலா. இப்பா நான் ஏன்னா எவ்வளவு ஆப்பிள் ஹெட், இப்ப என்ன பஞ்ச் விழுந்திருக்கு, இதான்டா நாய்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கிறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே. நீங்க ஒரு விஷயத்த வெறுத்தாதான் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட விற்கணும்னு நினைக்கிறத நான் விற்க முடியும். சோ நான் உங்களை இந்தியன் பறையா அப்படிங்கிற இந்த இந்தியன் நாய்களை நான் உங்களை வெறுக்க வைக்கணும். அத எந்த அளவுக்கு நம்மளை வெறுக்க வச்சுட்டானுங்கன்னா, ஒரு பிரைம் ஷோல, ஒரு நியானான ஷோல உட்காந்து டாக் லவர்ஸ எந்த கேள்வி கேட்டு அவனுங்களை எப்படி டேமேஜ் பண்ணி அவங்களை எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ஹியூமன்ஸுக்கு, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு பொது வெளியில பேச வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று இருக்கு. ஒரு நாய் அடிபட்டுருச்சு, இந்த பக்கம் ஒரு ஹியூமன் அடிபட்டுட்டான், நீ போய் யாருக்கிட்ட ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு என்னை கேட்டாங்கன்னா, நான் பர்சனலா என் ஃப்ரெண்டா இருந்தா இல்ல யாரா இருந்தாங்கன்னா, அந்த ஹியூமன் ஆச்சு அவனுக்கு எந்திரிச்சுக்க தெரியும், 6 அறிவு இருக்கு, அது ஒரு உயிர் தானடா, அதுக்கு எந்திரிக்க நான் போய் நாய்க்காண்டா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியும். ஆனா இதை பொதுவா சொல்ல முடியாது. பொதுவா சொன்னா பயங்கரமா ஜட்ஜ் பண்ணி, மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கூட்டம் நம்ம மைனாரிட்டியா இருந்தாலும் நீ ஒரு முட்டாள்னு நம்ம நம்ப வச்சிரும், நம்ம ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க பைத்தியக்காரனுங்க. அதனாலே நம்ம வந்து சில பொதுப்படல் சில விஷயங்கள் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்ப கோபிநாத் அவர்களே இருக்காரு ஒரு ஆங்கரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன் தான். இப்பயுமே எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர், அவரோட பேச்சு, அவர் வாழ்க்கையை கொண்டு போற விதம். அதுக்குள்ள இந்த கார்டு வேற ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதாங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த நாய்கள் பத்தி நான் பேசிட்டே இருக்கலாங்க. அது வந்து ஒரு கடல்.
நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்மள எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம இந்தியன் டாக்ஸே வெறுக்க வச்சேன். இதுல அதான் அந்த நியரனா ஷோல கோபிநாத் அவர்களுக்கே ஒரு சைடா தான் பேசுற மாதிரி அந்த ஷோ இருந்துச்சு. மத்த ஷோவை நீங்க கம்பேர் பண்ணும்போது அந்த டாக்ஸ் அப்படின்னு வரும்போது, ஏன்னா சமுதாயமா நீங்க பார்க்கும்போது நாயை சப்போர்ட் பண்ணுவியா, ஒரு மனுஷனை சப்போர்ட் பண்ணுவியா, ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன், ஒரு ஒரு டேக் நான் எடுத்தே தீரணும் அப்படின்னா சில இடங்கள்ல சேஃப் கேம் விளையாண்டு தான் ஆகணும். அது கோபிநாதா இருந்தாலும் சரி, அந்த சேனலா இருந்தாலும் சரி, அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் அந்த சேனல் பண்ணது. அந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிருச்சு இன்னைக்கு வந்து ஒரு இந்த டாக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த. அதுதான் அந்த எலைட்ஸ் அந்த அளவுக்கு பூந்து ஒரு மாதிரி நம்மள பிரெயின் மைண்ட் லெவல்ல நம்மள ரொம்ப மந்தமாக்கிட்டானுங்க. ஏன்னா நீங்க சொந்தமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது சில விஷயங்கள் புரியும். அந்த ஷோல கூட ஒரு 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 பர்டிகுலர் பாயிண்ட் ஒன்னு கேட்டிருப்பாரு கோபிநாத் அவர்களே. ஏமா ஒரு நாய் எங்க அடிபட்டு கிடக்கிறதுக்கும் ஒரு ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா, ஒரு அறிவு இது இல்லையா அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கோபிநாத் அவர்கள் சொன்னதான் கரெக்ட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஒன்னு இருக்கு. அந்த இடத்துல தன்னோட குழந்தைய இழந்த ஒரு மனிதர் அவரோட வேதனையை தெரிவிக்கிறார். அந்த வேதனையை தெரிவிக்கும் போது அதோட இன்டென்சிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதரோட அந்த எம்பத்தைஸ் அவரோட ஷூஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் என்னதான் ஒரு நாய் லவரா இருந்தாலும், ஒரு டாக் லவரா இருந்தாலும், அந்த இடத்துல அந்த மனுஷன் அதை சொல்லும் போது நான் பொட்டாட்ட அமைதியா தான் இருப்பேன். 1000 இருந்தாலும் அது தப்பு தாங்க. அந்த நாய்ங்கிறதுக்கு பின்னாடி நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, நம்ம கவர்மெண்ட் இல்ல, பொதுவாவே கவர்மெண்ட்டும் சரி, இந்த பணக்காரர்களும் சரி, இன்னைக்கு தெருவில் விடப்பட்ட நாய்கள் மேல நம்மளுக்கு ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகிற அளவுக்கு நம்ம பிரெயினை வந்து டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால நம்ம அந்த நாய்களை ரொம்ப நாயாவும் ஒரு எதிரியாவும் பாக்குறோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் நான் எடுத்தாலுமே அந்த மனுஷன் பர்சனலா ஒரு விஷயத்த சொல்லி கிரீவ் பண்ணிட்டு இருக்காரு, அழுதுகிட்டு இருக்காருங்கும் போது அந்த இடத்துல போய் நான் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட் நீ ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷன் அங்க எமோஷனலா ஹர்ட் ஆயிருக்கான், அப்ப நீ எம்பத்தைசஸ் தான் பண்ணணும். அப்போ பர்சனலா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப டென்ஸா டெப்தா இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு டாக் லவர் ஒரு குழந்தையும் ஒரு டாகும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த இடத்துல பேசுறது தப்பு தான். அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த டெப்த் ஆஃப் த சினாரியோக்கு தான் அது தப்பா மாறிச்சே தவிர்த்து, நார்மலாவே உனக்கு மனுஷனை பிடிக்குமா இல்ல நாயை பிடிக்குமான்னு என்னைய கேட்டீங்கன்னா நான் நாயை தான் பிடிக்கும் அப்படிம்பேன். அப்ப தெருநாயெல்லாம் டேஞ்சர் தானே ப்ரோ, தெருநாயெல்லாம் எல்லாத்தையும் கடிக்குது, குழந்தைகள் எல்லாம் கடிக்குது, அக்ரெசிவா மாறுது, அதெல்லாம் டேஞ்சர் தானே ப்ரோ. அந்த ஆக்டுக்கு நானும் உடன்படுறேன், அது தப்பு தான். அதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த ஸ்டெப் என்னவா எடுக்கலாம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீ தெருநாயை புடிச்சு கொண்டு போய் எல்லாம் கூண்டுக்குள்ள அடைச்சு எப்படிடா ஒரு ஹியூமனாவே ஒரு 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 கம்ப்ளீட் ஹியூமன் ரேஸாவே நம்ம மேல திணிக்கப்படுற பாவங்கள் இல்லையா அதெல்லாம். நீ ஒரு கூண்டுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நாய் இருக்கு, நான் அன்னைக்கு புடிச்சு போறாங்க, அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 90% அதை கொன்றுவாங்க. 10% தான் சில ப்ரொசீஜர் பிரகாரம் அதுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. 90% நம்ம கண்ணில் காட்ட மாட்டானுங்க, கொன்றுவானுங்க. ஆக்சுவலா அதான் உண்மை. நம்ம நாய்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு நினைக்கிறோம்ல, சில பெரிய பெரிய அமைப்புகள், அந்த அமைப்புகள்லயே நிறைய டார்க்கான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னம்மா இது? என்னம்மா இது, அருகம்புல் ஜூஸா? சரிங்க, அதான் விஷயம். உனக்கு ப்ரோ இது எனக்கு ப்ரோ இது உனக்கு தான் காலையில சோறு போட்டாச்சு, இப்ப நான் பிரெட் போட்டேன், போன் போட்டேன், அதுவும் வீட்டுக்கு தெரியாம போட்டிருக்கேன். அது போதும் ப்ரோ, உங்களுக்கு தூங்குங்க ப்ரோ, நைட் சாப்பிடலாம். இது எனக்கு ஜூஸ், தூங்குங்க. பார்க்கலாம் பாருங்க இப்படி. அதுதாங்க சொல்றேன். என்ன சொல்லி ஆனா என்ன என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதை தடுக்கலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளவு ஃபண்ட் இருக்கு, இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அவங்க ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேட்டையே ரன் பண்றாங்க. ஒரு 5 நாள் ஒரு 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 5 நாள் இல்ல, ஒரு 5 மாசங்க, ஒரு 5 மாசம் ஒரு 5 டீம் அமைச்சு, ஒரு பெரிய டீம், 5 டாக் லவர்ஸ், 5 டாக் நல்ல அந்த டாக் லவர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு டீம் அமைச்சு, அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு 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 சிஸ்டம் ஒன்று செட் பண்ணி, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஒரு மேப் போட்டு, ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு, இந்த தெருநாய்களுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அமைப்பு வந்து ஆக்டிவா இருந்தா போதும். அந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அமைப்பை ஆக்டிவா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல தெருநாய்ங்கிற கான்செப்டே இங்க இருக்காது. எனக்கு புரியுது, அது டைம் எடுக்கும், அது லேட் ஆகும். தெருநாய்க்கள் அத்தனை இப்ப ஏரியா, இப்ப நம்ம குட்டியா யோசிச்சோம்னா அப்படிதான் இருக்கும். ஆனா தமிழ்நாடுங்கிறது பெருசு, எந்தெந்த மூளை முடுக்கலையோ எத்தனையோ நாய்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 அமைப்பு வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு
ஒருக்கா அந்த அமைப்பு வந்து ஒரு 5 மாசம் ஆக்டிவா இருக்கணும். அவங்க வேலையே என்னவா இருக்கணும்னா இந்த தெருநாய்கள்லாம் கேப்சர் பண்றதும், அதுங்களுக்கு முடிஞ்சா ஒரு ஷெல்டர் ப்ரொவைட் பண்றதும், தன்னார்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷெல்டர், அதுக்கு தன்னார்வலர்கள் மூலமா ஃபண்ட் வர மாதிரியே கவர்மெண்ட் ஒன்று செட் பண்ணலாம். நினைச்சா பண்ணலாம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தெருநாய் தானே. அதுக்குதான் வாயை திறந்து பேச முடியாது, ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஓட்டே இல்லையே, சோறே இல்ல அதுக்கு. அது எப்படி ஓட்டு இருக்கும்? அது எப்படி நம்ம அதை மதிப்போம்? நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத வச்சுதானேங்க மனுஷங்க நம்ம எல்லாத்தையுமே மதிக்கிறோம். நமக்கு வந்து மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்கலன்னா ஒரு மரத்தை நீங்க இன்னைக்கு பார்க்க முடியாது. வெட்டி சாச்சிருப்போம் அத்தனை இது. மனுஷங்கிற ஒரு கேவலமான ஈன பிறவி. சாரிங்க, எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், சொல்றேன். சே, ஹியூமன்ஸ், இடியட்ஸ். நான்லாம் என் வாழ்க்கையிலேயே என்னோட பிக்கஸ்ட் ரிக்ரெட் என்ன தெரியுமா? மனுஷனா பிறந்ததுதான். பிறந்ததே ரிக்ரெட் தான், வேற விஷயம் சொல்றேங்க. அதனால இந்த தெருநாய்கள்லாம் அப்படி இப்படி ஆகும்ட்டு, அது ஒரு சோல் தானேங்க, ஒரு ஜீவன் தானேங்க, அதுக்கும் பசிக்கும்ல. உங்களால ஒரு 2 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா? எவ்வளவு எமோஷனல் டிராமாஸ் ஆகுது, எவ்வளவு எரிச்சல் ஆகுது எதை பார்த்தாலும். பசிங்கிற ஒரு விஷயத்துக்கு, பசிங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜுங்க. அது நாய்க்கு இருந்தா என்ன, எலிக்கு இருந்தா என்ன, மனுஷனுக்கு இருந்தா என்ன. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யானை ஒரு பைனாப்பிள் சாப்பிட்டு அந்த பைனாப்பிள்குள்ள வெடி மருந்து இருந்துச்சு. அந்த யானை பிரெக்னெண்டா இருந்துச்சு. அது அப்ப சாகும்போது கூட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இல்லாம ஒரு தண்ணிக்குள்ள போய் நின்று இறந்து செத்துருச்சு. ஐயோயோ, அது யானை இப்படி பண்ணிட்டாங்க, யானை இப்படி பண்ணிட்டாங்கன்னு கொந்து எழுந்தாங்க. மனுஷங்க எல்லாமே இப்படி கொந்தளிச்சு எழுந்தோம். நான் தப்பு சொல்லல. நான் உண்மையுமே அப்ரிஷியேட், ஓகேவா, ஹியூமன்ஸை. ஆனா ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம். அது அந்த வெடிமருந்து வந்து காட்டு பன்னிங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக வைக்கிற வெடிமருந்து. அது காட்டு பன்னிகள் சாப்பிடறதுக்காக வச்சது, அதை யானை தெரியாம சாப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு மனசை ஆத்திக்கிட்டோம். ஐயோ, தெரியாம சாப்பிட்டுருச்சு பாவம். ஏன்டா, யானைனோனே ஒரு யானை ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கு, அழகா இருக்கணும்னே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு என்ன காட்டு பண்ணி ஒரு உயிரா தெரியலையா? என்னடா மனுஷங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? சில பிராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் எனக்கு புரியுது. அந்த பிராக்டிக்கல் ரியாலிட்டிய ஒன்றிதான் நம்ம வாழ்வாதாரம் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு மலைக்கு கீழே ஒரு நிலம் வாங்கி நான் ஒரு விவசாயம் பண்றேன்னா அந்த விவசாயத்தை நம்பிதான் என்னோட வாழ்வாதாரம் இருக்கு, அது வரைக்கும் ஓகே. ஆனா நம்ம எங்க தெரியுமா தப்பு பண்றோம்? கிரீடினஸ், இதுதான் லிமிட் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஏக்கர் போட்டு வச்சிருப்போம். அதை பத்தி யாருமே இங்க பேச மாட்டோம். அங்க காட்டு பண்ணி அந்த இது தின்னதுதான் இங்க பிரச்சனை இல்லையா? திங்காம போனதுதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. யானை இறந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை, காட்டு பண்ணி இறந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான்ப்பா அந்த லிமிட். அதுக்கு மேல ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாப்பா, அதை நான் எதுவுமே பண்ணலப்பா. ஆனா இதுக்குள்ள அது வரக்கூடாதுன்னு தான்ப்பா நான் இந்த வேலி எல்லாம் போட்டிருக்கேன். அதுலயும் மினிமல் லெவலா தான் கரண்ட் எல்லாம் ஷாக் இருக்கும், அது அனிமல்ஸை பாதிக்காதுப்பா இப்படின்ட்டு இயற்கைக்கும் யோசிக்கணும், தனக்கு தானே ப்ரொவைட் பண்ணிக்கிறதுக்கும் அவன் யோசிக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பிராக்டிகல் ரியாலிட்டிஸ் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆனா இந்த மாதிரி எம்பத்தைசஸ் பண்ற மனுஷங்களா இருக்கணும். நான் இன்னும் 10 ஏக்கர் இது என்னது காட்டு பகுதியா, யாருக்கு தெரிய போகுது, இன்னும் கொஞ்சம் வளர்த்து போடுங்க, அப்படி போட்டுருமா, அங்க விவசாயம் பண்ணா நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே. யானை வந்தா சுட்டு தள்ளுவோம் போடுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் விஷம் போடுங்க, இல்ல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜாஸ்தியா வச்சு போட்டு தள்ளுவோம் யானையை போடுங்க அப்படின்ட்டு கிரீடினஸ். அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாது ப்ரோ. தெரிஞ்சா ப்ரோ, வி ஆர் இன் இந்தியா. என்ன இப்ப எக்ஸ்ட்ரா 10 ஏக்கரா, சரி என்ன மாசம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிருவானுங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஆனா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஹிட் ஆகுது இல்ல, உங்களுக்கே தெரியுது இல்ல, இதுதான் இங்க ரியாலிட்டின்னு உங்களுக்கு புரியுது இல்ல. அவ்வளவு கிரீடியா இருந்து என்னடா பண்ண போறீங்க? நீயும் சாவ போற, நானும் சாவ போறேன், அந்த யானையும் சாவ போகுது, அந்த மிருகமும் சாவ போகுது. நீ அது மேல பாசம் வைக்க வேண்டாம்டா, கொஞ்சோண்டு கருணை காமிச்சிட்டு போயேன்டா. இந்த சத்தியமங்கலத்துல வந்து யானை கிராஸ் பண்ணுது, யானைகள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மனிதர்கள் பாவம். ஏய், யானை இருக்கிற இடத்துல கொண்டு போய் வீடை கட்டி போட்டு மனிதர்கள் பாவம் நியூஸ் போடுறியே, யாரா நீங்கெல்லாம் ஹியூமன்ஸ்? என்னண்டா நீங்க, வேஸ்டா நீங்க. என்ன மாறா, நீ நல்லா தூங்குடா, உனக்கு என்ன கவலை ப்ரோ, நீ தூங்கு. ஒரு பக்கம் இவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. நான்லாம் மாறாம பிறந்திருக்கலாம்னு எனக்குலாம் பல வாட்டி இல்ல, நித்தம் தோணும் தெரியுமா. சரி அதை விடுங்க, சொல்றேங்க. இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணி இன்பிரீட் பண்ணி இந்த ஃபாரின் டாக்ஸை கொண்டு வந்து அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து அது மூலமா நிறைய அந்த பெட் மார்க்கெட் விரிவு பண்ணி, அதான் இப்ப பாருங்க என் கேமரா பின்னாடி கூட பாருங்க, மாராக்குன்னு ஒரு ஷாம்பு இருக்கு. அந்த ஷாம்புவை போட்டு குளிச்சாதான் துரைக்கு ஹேர் புசு புசுன்னு வருமா. நான் இந்தியன் பறையா எடுத்து வளர்த்தேன். அப்புறம் ஏன்டா நீ மாறா வாங்கின அப்படின்னா, 4 வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு அறிவு வளர்ச்சி கம்மி ஒண்ணு. 2வது, நான் ஒரு பெட்டு வாங்கி, நான் ஒரு யூடியூபருங்க, என்னோட பொழப்பே அதுதான். ஷாருக் கான் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, ஒரு இன்டர்வியூ கேட்பாரு,
எதுக்கு நீ கூல் ட்ரிங்க்ஸ் அடுக்கல, நீ போய் விளம்பரம் கொடுக்குற, நீ எல்லாம் ஒரு நல்ல ஆக்டர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூர் வந்து ஷாருக் கானை கேவலப்படுத்துவாரு. அது ஷாருக் கான் கூலா சொல்லுவாரு, சரி நீங்க ஒரு செகண்ட் பில்லர் ஆஃப் இந்தியா தானே, நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கெடுதல், அதுல நீ நடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களே, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வரவே கூடாதுன்னு போராடுங்க. எதுக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வருது, அந்த மார்க்கெட்டை பேன் பண்ணுங்க. இல்ல அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வரணும்னு நான் போய் ஒன்னும் போராட்டம் பண்ண போறது கிடையாது, அதை பண்ணுங்களேன். அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் பொலிட்டிஷியன்ஸ் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்குறீங்க, அது கெடுதல்னு தெரியுது இல்ல, ஏன் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்ரூவல் கொடுக்குறீங்க, ஏன் எந்த பொலிட்டிஷியன்ஸுமே போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவங்களை கேளுங்க, போராட்டம் பண்ணுங்க, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பேன் பண்ணுங்க. நீங்க ஏன் போய் அந்த பொலிட்டிஷியன்ஸ் கேட்கல? பொலிட்டிஷியன்ஸும் ஏன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கெடுதல்னு தெரிஞ்சு மக்கள் கிட்ட பரப்புறாங்க? வருமானம். மக்களோட உடம்பு கெட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு உங்களுக்கு வருமானம் வேணும். அப்படிங்கும் போது ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, அது உங்க வருமானத்தை பாதிக்கும். ஒரு பொலிட்டிஷியனும் அக்கறை காட்ட மாட்டாரு, அதுவும் உங்க வருமானத்தை பாதிக்கும். இங்க வந்தீங்களாங்கண்ணா, வீட்டுக்கு வாங்க. அம்மா கைஸ், கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமேல் பேசுறேன்.